finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. டோனியோட ஃபினிஷிங்லேருந்து நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளில் நிறைய பேர் கிரிக்கெட் லவ்வராக இருப்போம். ஆனால் நீங்கள் பல வருஷமாக கிரிக்கெட்டை பார்த்தாலும் எல்லா மேட்சும் விடாமல் பார்த்தாலும் கிரிக்கெட்டில் 1-2 காரியங்களை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் 6 அடித்த உடனே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்த 6ஓட டிஸ்டன்ஸ் 83 மீட்டர் இல்லைனா 90 மீட்டர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுவாங்க. எத்தனை வருஷமாக கிரிக்கெட் பார்த்தாலும் இந்த 6 டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது நம்மளில் சில பேருக்கு தெரியாமையே இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6 டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பேட்ஸ்மேன் பாலை அடிக்கும்போது அந்த பால் எவ்வளோ தூரம் தாண்டி ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு 2 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி. செகண்ட் ஃபேக்டர் பேட்ஸ்மேன் பாலை அடிக்கிற ஆங்கிள். இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது பால் பேட்டில் பட்டு ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற அந்த பாலோட வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி. ஒரு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி பேட்ஸ்மேன் கையில் தான் இருக்குது. பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பவர் கொடுத்த அந்த பாலை அடிக்காரோ அந்த பாலோட இனிஷியல் வெலாசிட்டி அந்த பவரை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, இந்த 2 ஃபேக்டரையும் வச்சு 6ஓட டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இங்கே கலிலியோவோட ப்ரொஜெக்டரி மோஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து பாலை அடிக்கும்போது அந்த பால் ஹைட்டாக போய் எர்த்தோட கிராவிடேஷனால் கீழே ரீச் ஆகுது. இப்போது இந்த பால் ஒரு கேவ் பாத்தில் எர்த்தை ரீச் ஆகிருக்கும். இதை தான் நம்ம ப்ரொஜெக்டரி மோஷன்னு சொல்கிறோம். பேட்ஸ்மேன் பாலை அடித்த இடத்துலேருந்து அந்த பால் ரீச் ஆன இடம் வரைக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை ப்ரொஜெக்டைல் மோஷன் ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ப்ரொஜெக்டைல் மோஷன் ஈக்குவேஷன் என்னென்னா d = v0² sin 2θ / g. இதில் dங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், v0ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஹிட்டிங் அண்ட் ஜிங்கிறது கிராவிட்டி. 6ஓட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் ஆங்கிள் ஆஃப் ஹிட்டிங்கும் முக்கியம்னு பார்த்தோம். இது எப்படி உடனே கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஹவ் ஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தாங்க. இதில் ஒரு 6 ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமராவை யூஸ் பண்ணி விசுவல் அண்ட் டைமிங் டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக 6ஓட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நடந்து முடிஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பவுலிங்கோட ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அதுக்கான வீடியோவுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final.